வணக்கம். நாலடியார் பாடல் எண் 281. இது நாலடியாரின் 29வது அதிகாரமாகிய இன்மை என்ற அதிகாரத்தின் முதற்பாடல். இன்மையாவது இல்லாமையாம். அதாவது மனிதர் ஐம்பொறிகளாலும் அனுபவிக்கப்படும் பொருள்கள் இல்லாது இருத்தலாம். அது வறுமை என்று சொல்லப்படும். பொருள் துன்பத்துக்கு காரணமாயிருப்பினும் அதனை நல்வழியில் செலவிட்டால் இன்பத்துக்கும் காரணமோ ஆக இருக்கும். ஆதலின் அஃது இல்லாதவர்க்கு அந்த இன்பம் இல்லாமல் போகும். பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்றார் வள்ளுவப் பெருமான். அத்தகைய வறுமையின் இயல்பை கூறின், பொருள் மனிதர்க்கு இன்றியமையாதது என்பதும், அதனால் புண்ணியத்தை தேடி இன்பம் உறலாம் என்பதும் அமையும். ஆகலின் இன்மையின் இயல்பு இந்த அதிகாரத்தில் கூறப்படுகின்றது. பொருளால் வரும் இன்ப துன்பங்களை அறிவுடையார் கருதார் என்பது முன் சில இடங்களில் கூறப்பட்டுள்ளது. அங்கனம் கூறப்பட்ட அறிஞர் முற்றும் துறந்த மூதறிஞராவர். இல்லறத்தார்க்கு பொருளும் அதனால் வரும் இன்பங்களும் உரியனவாகலின், பொருள் இன்மையால் வரும் துன்பங்கள் அவர் பொருட்டு இங்கு கூறப்படுகின்றன. முற்பிறப்பில் ஈதலை செய்யாத உலோபிகளுக்கே இப்பிறப்பில் வறுமை உண்டாம். ஆதலால் காரண காரிய வரிசைப்படி இன்மை ஈயாமையின் பின் வைக்கப்பட்டது. இன்மை என்பது ஒரு எதிர்மறை பண்பு பெயர். ஈயாமையால் வறுமை உண்டு என்பதை விளக்கவே மனிதர் பொருளை தேடி ஈதல் வேண்டும் என்னும் அறிவை பெறுவர். இப்பொழுது நாம் பாடலை பார்ப்போம். அத்திட்ட கூரை அறையைச் சுற்றி வாழினும் பத்திட்டுடைமை பலருள்ளும் பாடெய்தும், ஒத்த குடி பிறந்த கண்ணும் ஒன்றில்லாதார் செத்த பிணத்திற்கடை. அத்திட்ட கூரைனா ஆடை, அத்துன்னா செந்நிறம். அத்திட்ட கூரைனா செந்நிறம் ஊட்டிய. இங்கு காவி நிறம் தோய்ந்த அந்த ஆடையை அறை சுற்றி வாழினும், இந்த இடுப்பிலே, அறைனா இங்கு இடுப்பை குறிக்குது, இடுப்பிலே கட்டி கொண்டு வாழினும், அதாவது ஒருவர் துறவியாக வாழ்ந்தாலும், பத்திட்டுடைமை பலருள்ளும் பாடெய்தும்னா ஒரு 10 பணமோ அல்லது 8 பணமோ உடைத்தாயிருத்தல். பலருள்ளும் பாடுனா பெருமை. பல மனிதர்களுக்குள்ளும் ஒரு பெருமையை அடையும். ஒத்த குடி பிறந்த கண்ணும், 10 பேர் இருக்காங்க, எல்லாம் ஒரே குடியில் தான் பிறந்திருக்கிறான். ஒத்த குடி, உயர்ந்த குடியிலேயே பிறந்திருக்கான்னு வச்சுக்கலாம். ஒத்த குடி பிறந்த கண்ணும் பிறந்தாலும் ஒன்று இல்லாதார்னா என்ன? சிறிது கூட பொருள் இல்லாதவர்கள் செத்த பிணத்தின் கடை. இறந்த மனிதனை பிணம் அப்படிம்பாங்க. செத்த பிணம், செத்ததுக்கப்புறம் தான் பிணம். இங்கே செத்த பிணத்தின்னு வருது. இறந்த பிணத்தை காட்டிலும் கடைப்பட்டவராவார் என்பது இப்பாடலின் பொருள். அதாவது பொருள் உள்ளவன் சந்நியாசியாயிருந்தாலும் அவனை உலகத்தார் மதிப்பார்கள். பொருள் இல்லாதவன் உயர்குடியில் பிறந்தாலும் பிணத்தினும் கடைப்பட்டவன் ஆவான் என்பது இந்த பாடலின் கருத்தாகும்.